அது என்னப்பா இங்கே நிற்கிற தனியாக நிற்கிறேன் இல்லையா? என்ன கவலையா? என்ன ராசி உனக்கு? கடகராசி. கடகராசி நட்சத்திரம் பூசம். ஓ, கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னா, இப்போ கால நேரம் கொஞ்சம் நமக்கு சரியில்லைதான். சரியா? ஆங்கில புத்தாண்டு வருது. கடகராசிக்கு ஆங்கில புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கவலைப்படாத. இன்னி உன்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு தடைகள் குறைகள் எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். டெய்லி விநாயகப் பெருமானுக்கு என்ன பண்ணுற, ஒரு 2 தீபம் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் தீபம் விளக்கேற்றி பாரு, நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஏன் யோசிக்கக்கூடாது? என்ன படிக்கிறப்ப? காலேஜ். ரைட்டு. இப்போ லீவா இன்னைக்கு? ரைட்டு. லீவ் டைமில் கோயிலுக்கெல்லாம் வந்து ஏதாவது சேவையெல்லாம் பண்ணுற பெரிய விஷயம். ஏன்னா தெய்வ சேவை பண்ணுறது பெரிய விஷயம் தம்பி. நீ எதையும் யோசிக்காத. வாழ்க்கையில் இனிமேல் ஜெயந்தான் உனக்கு. உன் வயசுல என்ன கஷ்டம்? உன் வயசுல என்ன கஷ்டம்? இன்னும் இப்போ கவலையாக இருக்கு. என்ன கஷ்டம்? கவலைப்படாத. என்ன எதா இருந்தாலும் காரியம் வெற்றி ஆகும். சரியா? அதாவது இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, ஒன்னைய வச்சு ஆதாயம் பார்த்துப்பாங்க. சரியா? உன்னை வச்சு ஆதாயம் பார்த்துப்பாங்க. உன்னை எல்லா இடத்துலையும் உன்னை அந்த அளவுக்கு பேர் இல்லாத அளவுக்கு உன்னை மட்டம் தட்டு பேசுவாங்க. எப்படி? இந்த கடகராசிக்காரவங்களை முன்னாடி நிற்க வச்சு வேலை வாங்கிப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? கடைசியாக ஒதுக்கி விட்டு ஓரம் கட்டிடுவாங்க. நல்ல பேர் இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிடுவான். நம்மளை பகடக்காயாக ஒட்டிப்பான். ஆதாயம் போல அவனுக்கு தான். அதனால கடகராசியை நம்ம இருக்கும்போது கவலை. மார்ச் 29 சனி பகவான் மொத்தமாக விட்டு விலகிறாரு. கடகராசிக்கு ஜெயம்தான். சரியா? நீ கடவுளுக்கு சேவை செய்றியா? நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு கரெக்டாக போனால் போதும். மற்றவங்க வேலையெல்லாம் எடுத்து செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறதுக்கு, குடும்பத்துலேயும் கெட்ட பேர், எது செஞ்சாலும் நமக்கு தப்பாக தான் தெரியும். அவங்களுக்கு நல்லது சொன்னாலும் தப்பாக தான் தெரியும். உறவினர்கள் மத்தியில் தேவையில்லாத பண விஷயத்தில் தேவையில்லாத விரையும். உதவி செய்ய போய் ஓத்திரத்தில் மாட்டிப்போம். வேணாம். இன்னும் நம்ம வேலை நம்ம பார்த்தா போதும். கடகராசி என்பது என்ன சொல்றிய? ஜெயம் உண்டு. ஆமா. கடகராசி பூச நட்சத்திரம் வேற. நீங்க சனி பகவான் நட்சத்திரம். சிவபெருமானுக்கு விளக்கேத்துங்க. சிவபெருமானுக்கு நல்லா பூஜை பண்ணுங்க. நினைச்சது நடக்கும். ஒரு முறை திருவண்ணாமலை போயிட்டு வாங்க, காரிய சித்தி ஆகும். ரைட், வாங்க. நீ ஏன் கவலைப்படுறிய? எல்லாம் ஜெயம் உண்டாக போகுது.